நம்ம பொதுவாக ஹோட்டல்ஸ்க்கு போனாலே நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். அதே டேஸ்ட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்லேயும் செய்யலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயம் அதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். அதை வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காய்கறி சேர்த்துடலாம். 10லேருந்து 12 போல் பீன்ஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் வந்து பெரிய கேரட் நான் 1 எடுத்திருக்கேன். சின்ன கேரட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. அதையுமே தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அந்த கார்ன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்ன், அதெல்லாம் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்செல்லாம் வதக்க வேணாம். இந்த காய்கறி வந்து ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கேப்சிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அது கேப்சிகம். அதுவுமே க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கிளறிக்கலாம். கிளறினதோடு இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 4 பேர், 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நடுவில் முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நீங்கள் காய் மேலேயே முட்டையை ஊற்றிடாதீங்க. அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி தனியாக கிளறிட்டு அதுக்கப்புறமா காயோடு நீங்கள் சேர்த்துக்கும் போது இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 3 முட்டை இப்போ நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ ஒரு 10 செகண்டுக்கு முட்டையை சேர்த்துட்டு மூடி போட்டு நான் எடுக்கிறேன். இப்போ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டையை வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 80% அளவுக்கு முட்டை குக் ஆனதுக்கப்புறமா காய்கறியோட சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள் குக் ஆகிருக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து நல்லா பூ போல் வடித்து வச்சுருக்கேன். ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது. ஒரு 90% குக் ஆகும் போதே இந்த ரைஸ் வந்து நம்ம வடிச்சுக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். ரைஸ் வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரைஸ் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் எல்லா கடைகளுமே கிடைக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸில் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த எக்கு, அந்த காய்கறி, அந்த ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து இதில் ஒரு வேலையாகவே இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.